ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் ஆனியன் இருக்கும், அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடியாக. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயம் 2 நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 5 பீன்ஸு. அதே மாதிரி கேரட் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கேப்சிகம் 1 நல்லா நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேபேஜ் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நீளமாக. இப்போ இதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். நீங்கள் இங்கே வதக்கிட்டு இருக்கும்போதே ரைஸ் ஊற வச்சு வடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வரும் நமக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரைஸ் தேவையானது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பெப்பர் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் எல்லாமே சாஸோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 250 கிராம் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.